கேஸ் கட்டுப்பாடுக்காக விறகு அடுப்புல போட வேண்டியதா இருக்கு. போடுறவங்க எல்லாருமே வந்து உள்ளூர் தொகுதியை சார்ந்தவங்க போட்டி போடுறாங்க. நீங்கள் புதுமுகம் வெளியில இருந்து போட்டி போடுறீங்க, புதுசாக வந்து களமிறங்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குண்ணா? வெற்றி வாய்ப்பு நிச்சயம் பிரமாதமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது எங்களுக்கு. நான் வெளியூர் ஆள்லாம் கிடையாது, நான் இந்த ஊர் ஆள், இந்த மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தன் நான். அதாவது சின்ன வயசில் அதிகமாக வருவேன், ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டியாவது வருவேன் ஒவ்வொரு ஹாலிடேஸுக்கும். ஏன்னா நான் பிறந்த இடம் இது. நான் இப்போ நேராக இங்கே நான் பிறந்த ஹாஸ்பத்திரிக்கு தான் போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். ஸோ எனக்கு தூத்துக்குடிக்கும் பெரிய கனெக்ட் இருக்குது, அது ஒரு எமோஷ்னல் கனெக்டு. ஏன் நான் பொண்ணு எடுக்கிறது எங்கே வேணால் எடுத்துருக்கலாம். நான் சினிமா துறையிலேருந்து வந்த இப்போ ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறேன். நான் ஒரு நடிகை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மாடலை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஊரில், என்னுடைய ஊரில் தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஒரு பொண்ணை தான் நான் திருமணம் செஞ்சுருக்கேன். என் மக பிறந்ததும், என்னோட ஒரே மக பிறந்ததும் இந்த ஊரில் தான். அதுக்கு எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன். வேற உங்கள் நண்பரும் தலைவரும் எப்போ உங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண வர்றது? அவர் கண்டிப்பாக வருவார், மிக விரைவில். இங்கே அந்த தென் மாவட்டங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக இங்கே வருவார். மற்ற வேட்பாளர்களோட முக்கியத்துவம் கொடுத்து அதிக நாட்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, அப்படின்னு கிடையாது. நம்ம மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. என்றைக்குமே நண்பன் அப்படின்றதுனால ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அது அவர் கண்டிப்பாக ஒரு நண்பனுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை அவர் செய்வார், கடமையை செய்வார். அதே மாதிரி மற்ற வேட்பாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர் செய்வார். வேட்புமனு எனக்கு தாக்கல் பண்ணுறாரு. நான் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்குறேன். அது சொல்றவங்க சொல்லத்தானே செய்வாங்க, எல்லாமே அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம ஸோ என்ன அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ கனிமொழி எங்க இருக்கிறாங்க, அவங்க வாழ்றது எங்க? தூத்துக்குடி தொகுதியில என்ன மக்களோட தேவைகள் என்ன, நீங்க என்னென்ன புதிய திட்டங்கள் வச்சிருக்கீங்க, பழசு என்னதெல்லாம் நிறைவேற்ற வேண்டி இருக்கு அப்படின்னு என்னென்ன மக்களுக்கு தேவையோ அனைத்தையுமே செய்வோம். தளபதி செய்வாரு. இது வரைக்கும் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போன தலைவர்கள் என்னெல்லாம் செய்யலையோ அது எல்லாருமே எங்க தளபதி செய்வார். தளபதி மூலமா நான் செய்வேன். ஏற்கனவே இந்த அஜிதா ஒரு லேடி உங்க இதுல இருந்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நிறைய கார் உள்ள கலத்துனது, ஸ்டிக்கர் கிழிச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது. அது தனிப்பட்ட விஷயம், அது அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க அது கழகத்துல தான் கேட்கணும். இல்ல அவங்கள நேரில் சந்திச்சு பேசுவீங்களா? அது நம்ம பிரச்சாரத்துக்கு வர சொல்லுவீங்களா? ஏன்னா தூக்கு மாத்திரலாம் போட்டிருக்காங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். இப்போ தங்கச்சிட்டு தான் நீங்க கேட்கணும். மக்கள் பணியாற்றுக்கு சினிமா விட்டு உங்க தலைவர் வெளியில வந்துட்டாங்க. நீங்களும் இப்போ மக்கள் பணியாற்றுன்னு தூத்துக்குடி வந்திருக்கீங்க. சினிமா விட்டு வெளியில வந்துட்டீங்களா, இல்ல அங்கேயும் இங்கேயும் பாதி? அதாவது கண்டிப்பா வெளியில வந்துட்டேன். அதனாலதான் நான் முடிக்க வேண்டிய படங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் காலம் என்ன தீர்மானிக்குதோ, மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்களோ, ஆண்டவன் என்ன சொல்றானோ அதை நான் செய்வேன். அதுதான் இல்லைன்றது ஆயிப்போச்சு. தலைவரே சொல்லிட்டாரு, அந்த ஏ டீம் பி டீம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, மக்கள் டீம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மக்களுடைய டீம்ல இருக்காரு, உங்களோட இருக்காருங்க. அவரே ஏன் ஒதுக்குறீங்க? உங்க கூட இருக்காரு, உங்க கூட வர்றேன் இருக்கும் போது ஏன் நீங்க அதை பிரிச்சு பாக்குறீங்க? ஏன் அவர் ஒதுக்குறீங்க? மக்களுடைய டீமுங்க அவரு.
சார் அதாவது திமுகலயோ அதிமுகலயோ போட்டியிடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பலங்கள் இருக்கு. அதையும் மீறி உங்களோட பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகும்? சரி, அதுக்கு முன்னாடி அவங்க யாரா இருந்தாங்க? அமைச்சரா இருந்தாங்களா? எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளா இருந்தாதுதான் அவங்க உங்களுடைய ஆதரவுனால. அது யாரால? உங்களுடைய ஆதரவுனால. நீங்க வந்துல செய்வீங்க, நிறைய விஷயங்கள் வந்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில அவங்கள வந்துல ஒரு பவர்ல வச்சீங்க, பொசிஷன்ல வச்சீங்க. ஏதாவது செஞ்சாங்களா? இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க, நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு. இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம்ங்கிறது இருக்கு. அதை நீங்க எப்படி கொண்டு போறீங்க? கண்டிப்பா மாற்றம் இளைஞர்கள் கிட்ட மட்டும் கிடையாதுங்க. 18 வயசுல இருந்து 80, 85 வயசு யார் யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குதோ எல்லாருமே வந்து தளபதி பக்கங்க. இது குழந்தைங்க, தாய்மார்கள் எல்லாருக்குமே பிடிச்ச எங்களுடைய தலைவர். கண்டிப்பா இந்த 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 எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு ஹீல் கம் அவுட் இன் ஃப்ளையிங் கலர்ஸ். உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு விஜய் வர்றாரா? கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவார். நீங்க பார்க்கத்தானே போறீங்க. வில்லிவாக்கம் இதுல நேத்து பாட்டில் வீச்சு ஒன்று நடந்ததுல ரொம்ப அநாகரிகமான செயல். அப்படி பண்ணலாமா? செய்யக்கூடாது இல்ல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட ஆதரவாளர்கள்ன்ற போர்வேல உள்ள வந்து ஒரு கேஸை கிரியேட் பண்றதுக்காக அவங்க செய்யறது. இது ஊடக நண்பர்கள் நீங்களும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பதிலடி கொடுக்கணும். இதுலயே தெரியலையா தீய சக்தின்னு? யாரு தீய சக்தி? ஏன் எங்க தலைவர் தீய சக்தி தீய சக்தின்னு இப்ப சொல்றாருன்னு தெரியுதா? சரிங்களா? நம்ம எல்லாம் தூய சக்தியா அந்த தீய சக்தியை விரட்டணும், அவ்வளவுதான். அதான் நான் சொன்ன மாதிரி காத்து கருப்பு நம்மளை அமுக்கும், கருப்பு சிவப்பு நம்மளை அமுக்கும், பாத்துக்கணும். அது காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லும். நீங்க பாருங்க, மே 4ஆம் தேதி பாருங்க. 7ஆம் தேதியா 4ஆம் தேதியா? 4ஆம் தேதி பாருங்க. அதுக்கு தான் பஜ்ஜி போட்டேன் பாருங்க. விறகு அடுப்புல தான் என்ன ரெடியா இருந்துக்கிறீங்க இந்த ஆட்சியில.